வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். நீட்டில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு மாணவருக்கு தடையாக இருப்பது ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சம்ஸும் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சில கஷ்டமான கான்செப்டும் தான். ஸோ அதை மாணவர்களுக்கு எளிமையாக புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீட் ஃபிசிக்ஸ் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நம்ம வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு கிளாஸில் 2 சம் பார்க்க போகிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதில் முதல் சம் என்ன அப்படின்னா, which one of the following is not Young's modulus அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே 4 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது யங்ஸ் மாடுலஸோட யூனிட்டாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும், ஃபார்முலாஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஸ்ட்ரெஸ்ஸு பை ஸ்ட்ரெயின் வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் ஸ்ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து டைமென்ஷன்லெஸ் யூனிட்டி. ஸோ ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷனே கிடையாது, பட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இருக்கு. சரிங்களா? என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஃபோர்ஸ்ன்றது நமக்கு தெரியும் நியூட்டன், ஏரியான்றது அஃப்கோர்ஸ் எல் ஸ்கொயர். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அல்லது இங்கே யூனிட் கேட்டுக்கனால நம்ம மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ நியூட்டன் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர், அதை எழுதும்போது NM-2. சரிங்களா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நல்லா கவனிங்க, யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரெயின் வந்து யூனிட்டே கிடையாது அதுக்கு. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் யூனிட் இருக்கு. அதோட யூனிட் என்னவா இருக்கலாம்? நியூட்டன் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயரா இருக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது போக யங்ஸ் மாடுலஸ்க்கு அல்லது ஸ்ட்ரெஸ்ஸுக்குன்னு வச்சுக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வேற என்னென்ன யூனிட் இருக்கு அப்படின்னா, நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், இல்லைன்னா டயன் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர், இல்லைன்னா பாஸ்கல். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ பாஸ்கல், டயன் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், இந்த மூணுமே அதுக்கு என்னவாகும்? யங்ஸ் மாடுலஸ்க்கு ஒரு யூனிட்டாக தான் இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி பார்க்கும்போது இதில் எது இல்லாதது இருக்கு? ஏ தான். சரிங்களா? இந்த ஒன்று மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சராக இருக்க முடியாது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், N(m⁻²) யூனிட் தான். டயன் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதுவும் யூனிட் தான். மெகா பாஸ்கல், அதாவது பாஸ்கலும் இதோட யூனிட் தான். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ எது மட்டும்தான் யங்ஸ் மாடுலஸோட யூனிட்டாக இருக்க முடியாது? இது மட்டும் தான் யங்ஸ் மாடுலஸோட யூனிட்டாக இருக்க முடியாது. ரொம்ப ஈஸியான சம், பட் ரொம்ப முக்கியமான சம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதே சம் வருமா அப்படின்னு கேட்டேன், கொஞ்சம் சொல்றது கஷ்டம், பட் இதே மாதிரியான சம் தான் வரும். சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மாடல். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடிக்கடி இந்த மாடலில் கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஃபார்முலாஸ் நமக்கு தேவையானது ஃபுல்லாக நான் சைடில் எழுதிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, which two of the following 5 physical parameter have same dimension? சரிங்களா? ஸோ 5 பிசிக்கல் பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் எதுக்கு வந்து சேம் டைமென்ஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எனர்ஜி டென்சிட்டி, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், யங்ஸ் மாடுலஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுக்கும் என்ன கிடையாது? டைமென்ஷனே கிடையாது. அப்போ நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது இந்த 3 பேர் மட்டும்தான். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2 and 4 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இது கிடையாது. ஏன்? ஏன்னா 2 வந்து டைமென்ஷனே கிடையாது இல்லையா? அதே மாதிரி இங்கே போய் எடுத்துக்கோங்க, 3 and 5 கொடுத்துருக்காங்க. இதுவும் வாய்ப்பு இல்லை. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இது 2 மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு, 1 and 5, 1 and 4. ஸோ இந்த மாதிரி யோசிச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ட்ரிக்கியா நமக்கு சம் கிடைக்கும். சரிங்களா? ஈஸியாக நம்மளால முடிக்க முடியும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நமக்கு ஆப்ஷன்ல இந்த 4ல் 2 கிடையாது, இந்த 2ல் ஏதோ ஒன்று தான். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, எனர்ஜி டென்சிட்டி பார்க்கலாம். So energy density is nothing but energy divided by volume. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட்டா? அப்போ எனர்ஜி டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும், ஸோ எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? நமக்கு ஆல்ரெடி எழுதியிருக்கோம், mL² T⁻². சரிங்களா? டிவைட் பை வால்யூம் என்னது? L3. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? வால்யூம் என்னது? L3. சரிங்களா? அப்போ அந்த L மேலே வந்துச்சுன்னா, ஏற்கனவே என்ன இருக்கு? M இருக்கு, L2 இருக்கு இல்லையா? அப்போ 2 இந்த +3 வந்து மேலே வந்து என்ன ஆயிரும்? -3 ஆயிரும். அப்போ 2 - 3 -1 வந்துடும். சரிங்களா? ஸோ இங்கே T⁻². சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா பொருளையா? ஸோ யங்ஸ் எனர்ஜி டென்சிட்டியோட டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து யங்ஸ் மாடுலஸ்க்கு பார்க்கணும். ஸோ யங்ஸ் மாடுலஸ்க்கு நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? டைமென்ஷன் எழுத முடியும். m × L⁻², T⁻². சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஃபர்ஸ்ட் இதுவும் ஃபோர்த் இதுவும் என்னவா இருக்கு? ஈக்குவலா இருக்கு இல்லையா? டைமென்ஷன் என்னவா இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அப்போ இதுலயே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
நம்ம இன்னொரு ஆப்ஷனுக்கு போகவே தேவையில்லை. இருந்தாலும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி கண்டுபிடிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ், இதோட சம் முடிஞ்சு போச்சு சரிங்களா. உங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் நான் எவ்வளவுன்னு சொல்லிடுறேன் சரிங்களா, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு அதுக்கப்புறம் என்ன வரும், வெலாசிட்டி வரும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் லாரன்ஸ் ஃபோர்ஸ் சரிங்களா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சரிங்களா. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்க இப்படி இருக்கு, இது ரெண்டு மல்டிபிளிகேஷன் இருக்கு இல்லையா, அப்போ இங்கிட்ட வந்துச்சுன்னா என்ன ஆகும், டிவைட் ஆகும். நம்ம ஃபோர்ஸ்னு எழுதிக்கலாம், டிவைட் பை சார்ஜ் இன்ட்டு வெலாசிட்டி. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ், சார்ஜ் இன்ட்டு வெலாசிட்டி சரிங்களா. அப்போ ஃபோர்ஸோட நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னது m.L.T⁻². அண்டு சார்ஜ் வரணும் எவ்வளோ வரும், A இன்ட்டு டி, அதாவது கரண்ட் இன்ட்டு டைம், நமக்கு இதெல்லாம் தெரியும் ரைட்டுங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி வெலாசிட்டி ஃபார்முலா என்ன, லென்த் பை டிஸ்டன்ஸ், சரி டிஸ்டன்ஸ் பை டைம் ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ லென்த்து T⁻⁻² சரிங்களா. அப்போ இதை ஃபுல்லாக கொண்டு வந்துடலாமா, நல்லா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், மேலே கொண்டு வரோம் m.L.T⁻² இன்ட்டு என்ன இருக்கு A-1 T-1 சரிங்களா, இன்ட்டு L-1 T+1 ஆயிரும் இல்லையா, நம்ம எழுத தேவை சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கடுத்து M வேற எங்கேயாவது இருக்கா, இல்லை M மட்டும் தான் இருக்கு. L வேற எங்க இருக்கு, இங்க இருக்குல்ல ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இங்கே L+1 இருக்கு, இங்கே -1 இருக்கு, அப்போ L⁻0 வந்துடும் சரியா. அதே மாதிரி இங்கே என்ன இருக்கு, T-2 இருக்கு ரைட்டா. இந்த -1ம் +1ம் கேன்சல் ஆயிரும், நமக்கு என்ன மிச்சம் வரும், T⁻2 மட்டும் மிச்சம் வரும். அதுக்கப்புறம் A இன்வெர்ஸ் இருக்கு சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட, மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம என்ன போடுவோம், B போடுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்டோட இது என்னது, m.L⁻0 T⁻2 A⁻1 சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். இதில் டவுட் இருக்குங்களா, சரி இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, இது ஆப்ஷன்ல இல்லை ரைட்டா, நம்ம ஆல்ரெடி ஆப்ஷன் கண்டுபிடிச்சி, இருந்தாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். பார்த்து எழுதிக்கோங்க.